அயோத்திய மாமன்னன் ஹரிச்சந்திரனுடைய சத்திய வாக்கினை பற்றிய பேச்சுக்கள் பல ஊர்கள்ல பரவலா பேசப்பட்டுச்சு. இதனால தேவராஜன் இந்திரனும் கவலைக்கு உள்ளானாரு. தன்னுடைய சிம்மாசனம் பறி போயிடுமோன்னு பயந்தாரு. அதே நேரத்துல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கவும் ஆசைப்பட்டாரு. அதாவது ராஜா ஹரிச்சந்திரன் உண்மையிலேயே சத்தியவாதியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார். அதன் காரணமா அவரு மகர்ஷி விஸ்வாமித்திரரை ஹரிச்சந்திரனை சோதிக்கிறதுக்காக அனுப்பினாரு. மகர்ஷி விஸ்வாமித்ரர் ராஜா ஹரிச்சந்திரர் கிட்ட அளவுக்கு அதிகமான தனத்தை கேட்டாரு. உடனே ராஜாவும் அவருக்கு வாக்கு கொடுத்தாரு. அதாவது விரைவிலேயே அவர் கேட்ட தனத்தை கொடுக்கறதாகவும் சொன்னார். ஏன்னா அந்த நேரத்துல அவருடைய ராஜ்யத்துல ஏகப்பட்ட செல்வங்கள் இருந்தது. ஆனா விஸ்வாமித்ரரோ தன்னோட தவ வலிமைய உபயோகிச்சாரு. நொடி பொழுதுல மொத்த அயோத்தியாவும் ஒரு பாலைவனமா மாறிடுச்சு. அங்க வறட்சி நிலவிடுச்சு. எல்லா வயல்களும் கருகி போச்சு. பசி பட்னியால நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப அவதிப்பட ஆரம்பிச்சாங்க. உடனே மன்னரும் மக்களுக்கு உதவி செய்ய தொடங்கினார். அவர் தன்கிட்ட இருந்த செல்வத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு. காலப்போக்கில் எல்லாமே சமநிலைக்கு மாறிடுச்சு. எல்லா மக்களும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்குள்ள ராஜா கிட்ட இருந்த எல்லா செல்வங்களும் தீர்ந்து போச்சு. ஒரு நாள் மகர்ஷி விஸ்வாமித்ரர் ராஜாவை சந்திக்க வந்தார். கொடுத்த வாக்க ஞாபகப்படுத்தினார். தன்னோட வாக்க காப்பாத்துறதுக்காக மகாராஜா தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் மகர்ஷிக்கு கொடுத்தார். ஆனாலும் மகர்ஷி கேட்ட அளவுக்கு அவரால் கொடுக்க முடியல. அதனால ராஜா தன்னுடைய சாம்ராஜ்யத்தை, ராஜ பதவிய எல்லாத்தையும் மகர்ஷி கிட்ட ஒப்படைச்சார். அப்பவும் விஸ்வாமித்ரர் கேட்டதை கொடுக்க முடியல. அதன் காரணமா அவர் தன்னையே ஒருத்தர்கிட்ட வித்திட்டாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட அன்பு மனைவி தாராமதி மற்றும் அவரோட புதல்வரை இன்னொரு பெரிய செல்வந்தர்கிட்ட தாசியா வித்திட்டாரு. ஒரு காலத்துல மகாராஜாவா இருந்தவரு இப்ப எதுவும் இல்லாத ஒரு சராசரி மனுஷனா மாறினார். ஆனாலும் தேவராஜன் இந்திரன் திகைப்போட ஹரிச்சந்திரனோட குணத்தை பார்த்து வியந்தாரு. பல காலங்கள் கடந்தது. அந்த கொடிய நாளும் வந்தது. ஒரு பாம்பு கொத்தினதுனால அவரோட புதல்வனும் இறந்து போயிட்டாரு. தாராமதி தன் மகனோட உடலை தன் கையிலேயே தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனாங்க. பல காலங்கள் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சதுனால ராஜா மற்றும் ராணியுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவங்களால ஒருத்தர் அடையாளம் தெரியல.